ஆல்ரெடி நம்ம வேலூர்லயே லேட் பண்ணிட்டோம். மொத்தத்துக்கு இந்த பஸ் வேற எல்லா பிரிட்ஜ் வழியிலும் போயிட்டு இருக்கு. நம்ம ஆபீஸ் லேப்டாப் சரியான சம்பவம் பண்ணதுனால நம்ம சென்னைக்கு அவசரமா கிளம்பிட்டு இருக்கோம். அது நீங்க போன சின்னலாக்ல பாத்திருப்பீங்க. அது தொடர்ந்து வேலூர்ல கரெக்டா 7 o'clock கிளம்பின பஸ் 7:44 டிஃபன் பிரேக் போட்டாங்க. காவேரி பக்கத்துல ஏதோ ஒரு துர்கா மெஸ்ஸா. நான் சாப்பிடல, ஏன்னா நம்ம வேலூர்ல ஃப்ரெஷ்ஷா காஃபி எல்லாம் குடிச்சிருப்போம். என்ன போன சின்னலாக்ல செக் பண்ணி பாருங்க. சரியான வெயில். ஆபாடா ஒரு வழியா அங்க இருந்து 8 மணிக்கு பஸ் கிளம்பிச்சு. கிளைமேட் எப்படி நல்லா கிளியரா சூப்பரா இருக்குல்ல. அப்படிதான் நானும் நினைச்சேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திடீர்னு ஒரு மாதிரி டார்க் ஆகிருச்சு. இன்னும் போக போக மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது கிளைமேட்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே வெயில். இந்த மாதிரி சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸோடய 10:30க்கு சென்னை கோயம்பேடு ரீச் ஆனேன். இப்போ அங்கிருந்து சூளைமேட்டுக்கு ரேபிடோ ஓலா ஊபர்னு மாத்தி புக் பண்ணேன். யாருமே எடுக்கல. அப்புறம் நீண்ட நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஸ்கூட்டி ஒன்று புக் ஆயிருச்சு. அவர் ஒரு வழியா என்ன வந்து பிக் பண்ணி பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியே வரதுக்கே 10:50 ஆகிருச்சு. நம்ம ஆபீஸோட லாஸ்ட் கேப் சென்ட் தாமஸ் மோட்ல இருந்து 11:30 கிளம்பிடுமா. அது எப்படியாச்சும் பிடிக்கணும்னு மறுபடியும் அக்கா வீட்டுக்கு போன வேகத்திலே ஃப்ரெஷ் ஆகிட்டு அதே வேகத்திலே கோடம்பாக்கம் ட்ரெயின் ஏறி சென்ட் தாமஸ் மோட்டுக்கு கரெக்டா 11:23 ரீச் ஆயிட்டேன். அப்புறம் அங்க இருந்து கேப்ல ஆபீஸ் போயிட்டு முதல் வேலையா இந்த லேப்டாப்பை சரி செஞ்சுட்டு ஓபன் பண்ணா மெயில் ஏதோ பாலிசியை மாத்திட்டாங்களா. வீட்ல இருந்து வேலை செஞ்சதுலாம் போதும், வாரத்துக்கு கம்பல்சரி 2 நாள் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு வழியா பேட் நியூஸா இருந்தாலும் இதுக்கப்புறம் நம்ம சென்னையில நிறைய vlogs எடுக்க போறோம்னு குட் நியூஸ் ஆகிக்கிட்டேன். அப்படியே கீழே கேஃபிடேரியால மறுபடியும் காஃபி பிஸ்கெட்லாம் போய் சாப்பிட்டேன். உங்களுக்கு என்ன சொல்லுங்க, சென்னை தரமணி இன்டர்நேஷனல் டெக் பார்க் கேஃபிடேரியால இருக்கிற ஏதாவது ஃபுட்ஸ் ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணுமான்னு.